ஓகே. நேத்து நைட் வந்து குரூப்ல இந்த ஒரு கொஸ்டின் போல் மாரி போட்டிருந்தோம். அதுல வி ரிசீவ்ட் அரவுண்ட் ஒரு 10 ஆன்சர்ஸும் கிடைச்சிருந்தது. இப்போ யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபைண்ட் த ஆட் ஒன். ஜூவாலஜிக்கல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், பயோஸ்பியர் ரிசர்வ். இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஓகே. பட் த ஆன்சர் இஸ் பயோஸ்பியர் பயோஸ்பியர் ரிசர்வ். ரிசர்வா? நினைச்சேன். அந்த ரெண்டுல ஏதோ நினைச்சேன். சிஆர்டி. ஓகே. எஸ் சார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இந்த 3ம் வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஓகே. ஆனா இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது இன்சிட்டு ரிசர்வேஷன். அதனால தான் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து த ஆட் ஒன். இதுல ஐரணி என்னன்னா இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற வேர்டு அந்த லெசன்லயே இருக்காது. என்சிஆர்டில அந்த லெசன் ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. டெக்ஸ்ட்ல இருக்கவே இருக்காது. ஆனா சம்மரியில லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எக்ஸாம்பிளா. நமக்கு டெக்ஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த 3 இது கொடுத்துருப்பாங்க. சாரி, இந்த ஜூ அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும், வைல்ட் லைஃப் சஃபாரி அண்ட் தென் கிரையோ பிரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த -196°C லிக்விட் நைட்ரஜன்ல சீடையும் பாலன் கிரெயின்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது இருக்காது. which is in the form of zygote embryoவா வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறது. that is in vitro outside the body. லேப்ல வந்து அதை உருவாக்கிட்டு ஜைகோட் வந்து உருவாக்கி அதை அப்படியே கன்சர்வ் பண்ணி வைக்கிறதா வந்து இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், which is an example for ex-situ. இந்த क्वेश्चन அப்போ நான் ஏன் அந்த இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொன்னேன்னு சொல்றேன். ஐ எம் ராங், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஏன் சொன்னேன், ஜுவாலஜிக்கல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன், பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாமே என்வாயரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு விஷயமா தோணுச்சு எனக்கு. எஸ் சார். இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படி என்வாயரன்மெண்ட் ஒன்று அதுல என்வாயரன்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு, நான் அது போட்டேன். பட் ஆக்சுவலி அது எக்கோசிஸ்டம் கன்சர்வ் பண்றதுக்கு ஒரு வே தான். ஆமா, இட் ஹஸ் டு பி மோர் சயின்டிஃபிக். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காமன் சென்ஸ் வச்சு பண்ணும்போது சில தவறுகள் இந்த மாதிரி நடந்துரும். பட் இட் ஹஸ் டு பி மோர் சயின்டிஃபிக். அப்போ யார் மோர் சயின்டிஃபிக்? இப்போ ஜோதி சொன்ன ஆன்சர் தான் சயின்டிஃபிக், நான் சொன்ன ஆன்சர் மோர் ஆஃப் காமன் சென்ஸ் பேஸ்ட். அப்போ ரெண்டுல எது வேணா ரொம்ப சயின்டிஃபிக்கான ஆன்சர் எதோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். எஸ் சார். ஓகே, தேங்க்யூம்மா. எஸ் சார். இந்த கொஸ்டின் போட்டதுக்கு வந்து அதான் அந்த சம்மரியும் நீங்கள் விட்டுறக்கூடாது, அதையும் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது சொன்னேன். அண்ட் இன்னொரு டேட்டா இதே லெசன் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் வந்து இன்னொரு டேட்டா வந்து உள்ள இன்டெக்ஸ்டில் இருக்காது, பட் சம்மரியில் இருக்கும். தட் இஸ் இப்போ கரண்ட்லி வந்து எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் அந்த த்ரெட்டன் வந்து யார் யார் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்காங்க அப்படின்றப்போ வேர்ல்டு வைட் 15,500 ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்ற டேட்டா கொடுத்துருப்பாங்க. சம்மரியில் வந்து இந்தியாவில் எத்தனை ஸ்பீஷீஸ் வந்து அப்படி த்ரெட்டன் டு பி எக்ஸ்டிங்க்ட் அந்த இதில் இருக்குது அப்படின்றப்ப மோர் தென் 650 ஸ்பீஷீஸ். இந்த நம்பரும் வந்து இன்டெக்ஸ்டில் இருக்காது, ஆனால் சம்மரியில் இருக்கும். ஓகே. இந்த ஒரு ரெண்டு இது இப்போ ஒரு லெசனுக்கு இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொஸ்டினில் வந்துருச்சுனாலும் நம்ம சம்மரி ரீட் பண்ணாமல் போகிற பட்சத்தில் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், ரைட்? அதையும் விட்டுறாதீங்க. தென் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது பயாலஜியில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் கொஞ்சம் ஃபாண்ட் பெருசு பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, ரைட். போடு. எஸ் சார். Molecular basis of inheritance lesson. Okay, the first question: a messenger acid is 336 nucleotides long, including the initiator and termination codons. The number of amino acids in the protein translated from this mRNA is? நியூக்ளியோடைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த நியூக்ளியோடைட்ஸ்ல இருந்து நம்ம எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கோடா இருக்கும்? ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை பேசஸ் தேவைப்படும்? கோடான் அப்படினாலே எத்தனை பேசஸ் இருக்கும்? 3. எஸ். இப்போ 336 அதில் இனிஷியேட்டரும் டெர்மினேட்டரும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ இந்த 336ல இருந்து நம்ம எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வந்து கோட் ஆயிருக்கும்?
ஒரு இதுக்கு 3 அப்படின்னா இப்போ இத்தனை நியூக்ளியோடைட்ஸ்ல இருந்து எது அமினோ ஆசிட்ஸ்? 333 into 3 999 அப்படியா? So divided by 3 sir. ஓ டிவைடட் நான் பை அப்படியே 3. ஓகே. yes. 111. Yes. So option B 111 is the right answer. இல்ல டெர்மினேட்டர் கோடான் அப்படின்றப்ப அங்க ஸ்டாப் கோடான் இன்வால்வ் ஆயிருக்கும் which do not code for any amino acid. அதனால அந்த ஒன்னை வந்து நம்ம விட்டுருவோம். ஒரு நியூக்ளியோடைட் வந்து கட் பண்ணிட்டா 335 அப்படின்றதுல த மேக்ஸிமம் வந்து 111. ஏன்னா ரிமைண்டர் 2 போயிடும். It does not code for any amino acid. Okay. Second question. ஜோதி ஒரே ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபரன்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டிருந்தீங்களா ஒரு கேள்வி ஜியாலஜிக்கல் பார்க் அதுலலாம். அதில் அந்த குழந்தைக்கு ஆன்சர் கொடுக்கறது இப்போ தான் பார்த்தேன். அதுலேயும் என்ன மாதிரியே தான் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. இன்விட்ரோ தான் அதிகமாக போட்டிருக்காங்க. எஸ் சார் எஸ். அதான் என்ன மாதிரியே திங்க் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளா நல்லா பார்த்துங்க. அகைன் ஐம் அண்டர்லைனிங் தட் யூ ஷுட் சூஸ் a more scientific answer than a common sense answer or lesser scientific answer. You should choose a more scientific answer in comparison to lesser scientific answer. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்களும் அதே தப்பு பண்ணிருக்கேன். நான் இப்போ தான் பார்த்தேன். அதிகமான பேர் இன்விட்ரோ தான் போட்டிருக்கீங்க. என்ன மாதிரியே திங்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் தட் இஸ் ராங்கிறது இப்போ நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ. கேரி ஆன். எஸ் சார். Second question. If DNA of a particular species was analyzed and it was found out that it contains 27% A, what would be the percentage of C? First இந்த ஏனா என்ன சீனா என்னங்கிறது தெரியுதுல கொஸ்டின் ரீட் பண்ண உடனே. ஏ டி சி ஜி இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய டேர்ம் தானே? Ma'am, option 3. Yes. Option C. 23% is the right answer. So, A na inga adenine, C அப்படிங்கிறது cytosine. Nothing but the nitrogenous bases. Okay. இங்க கான்செப்ட் என்னன்னா இப்போ ஒரு அந்த ஸ்பீஷீஸ்ல 27% A இருக்கு அப்படின்னா A வந்து யார் கூட பாண்ட் ஆவாங்க? வித் T, ரைட்? தைமின் கூட வந்து பாண்ட் ஆகும். DNA அப்படின்றனால I'm saying தைமின். இதே இது RNA அப்படின்றப்ப it would be uracil. ஓகே. அப்போ 27% ஏ இருக்குன்னா 27% கண்டிப்பாக தைமீனும் இருக்கணும். ஸோ 27 + 27 இஸ் 54. 100% 54% போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 46%. அந்த 46%ல பாதி சைட்டோசின் இருக்கும், பாதி கானைன் இருக்கும், ரைட்? அப்போ 46ல பாதின்றது நத்திங் பட் 23%. ஓகே, மொத்தமே 4 தான். அதுல ஒரு இது தெரிஞ்சிருச்சுனாலே we could find other 3. எனக்கு இங்க அடினைன் மட்டும் தெரிஞ்சிருச்சு. நான் இப்ப சைட்டோசினுக்கான பெர்சன்டேஜ் சொல்லிட்டேன், தைமின் சொல்லிட்டேன், கானைன் சொல்லியாச்சு. ஓகே, so the correct option for second question is option C, 23%. நெக்ஸ்ட், இந்த டயக்ராம் தெரியுதுல, இதுல A என்ன, B என்ன, C என்னன்றது மேட்ச் பண்ணணும் ஆப்ஷன்ஸ் கூட. ஏ வந்து எங்க மார்க் பண்ணிருக்காங்க? அந்த பால்ல வந்து மார்க் பண்ணிருக்காங்க. அப்ப அது என்னவா இருக்கும்? பி அப்படின்றது அந்த ஸ்ட்ராண்ட், சிங்கிறது அங்க வெர்டிகலா இருக்கு. ஆப்ஷன் சி. ஹிஸ்டான் ஆக்டான்மியர் டிஎன்ஏ. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அந்த ரவுண்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா ஹிஸ்டான் ஆக்டாமியர் which is a protein. 8 ப்ரோட்டீன்ஸ் வந்து சேர்ந்து ஒரு பால் கண்டென்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் தென் அதை ரேப் பண்றதுக்கு அந்த டிஎன்ஏ வந்து ரேப் ஆயிருக்கும். ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ். அதே மாதிரி ஹிஸ்டோன் வந்து இட்ஸ் பேசிக் இன் நேச்சர். லைசின் அண்ட் ஆர்ஜினின் அப்படின்ற 2 அமினோ ஆசிட் இருக்கிறதுனால தே ஆர் பேசிக். அண்ட் தென் சி இஸ் நத்திங் பட் H1 ஹிஸ்டோன். அது ஃபுல்லா வந்து ஜாயின் பண்ணி டு ஹோல்ட் டுகெதர் H1 ஹிஸ்டோன், அதுவும் ஒரு ப்ரோட்டீன் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் இதுவும் அகைன் ஒரு ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின். ஏ பி எக்ஸ் ஒய் இசட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். லாகோப்ரான்.
ஜீன் ஐ எது கோட் பண்ணும், தென் ஜீன் ZYA இதெல்லாம் எது கோட் பண்ணும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியா? Ma'am, option A. Yes, option A is the right answer. Yes, gene I வந்து கோட் பண்ணக்கூடியது ரெப்ரஸர், B வந்து இன்டியூசர். இன்டியூசர் இஸ் நத்திங் பட் த லாக்டோஸ், ரைட்? லாக்டோஸ் இருக்கிற பட்சத்தில் அது ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆகி ரெப்ரஸரை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். தென் தி ZYA, Z கோட்ஸ் ஃபார் பீட்டா கெலக்டோசிடேஸ், Y கோட்ஸ் ஃபார் பெர்மியேஸ் அண்ட் A கோட்ஸ் ஃபார் டிரான்ஸ் அசிட்டலேஸ். ஏ அசிட்டலேஸ் அப்படின்றத வச்சு நம்ம டிரான்ஸ் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம். Y பெர்மியேஸ், நான் ஏன் உன்னை உள்ள அனுப்பணும், பெர்மிஷன் கொடுக்கணும். Y should I permit you? பெர்மியேஸ், Y பெர்மியேஸ். தென் Z பீட்டா கெலக்டோசிடேஸ், ஃபர்ஸ்ட் இருக்கா, நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை வந்து கெலக்டோசிடேஸ், அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். அது இப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், நீங்கள் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐனா ரெப்ரஸர், தென் இன்டியூசர்ன்றது இந்த லாக்டோஸ் விச் இன்ஆக்டிவேட்ஸ் த ரெப்ரஸர், இது கான்செப்ட். அண்ட் தென் இந்த இன்ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மூணு ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். பெர்மியேஸ் அப்படின்ற என்சைம் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா? அதோட ஃபங்க்ஷன் லாக்டோஸை வந்து செல்குள்ள பெர்மிட் பண்றது பெர்மியேஸ், as the name says. Okay, so option A is the right answer. Third question, which of the following correctly describes chromatin? The complex of DNA and protein from which chromosomes are composed, the total genetic content of a cell, the proteins that give structural support to a chromosome, unpacked DNA. Chromatin oda best definition. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் ஃப்ரம் விச் குரோமோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட். நத்திங் பட் இப்போ பார்த்தோம்ல இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமேர், டிஎன்ஏ, ஹெச்என் ஹிஸ்டோன், இதுதான் அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் குரோமாட்டின். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரோட்டீன் அப்படின்றப்ப ஒரு பாலிமர், ரைட்? அதுதான் வந்து குரோமாட்டின். இந்த குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆகி தான் குரோமோசோம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக இருக்கா? த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் ஃப்ரம் விச் குரோமோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட், ரைட்? இதுதான் வந்து பெஸ்ட் டெஃபினிஷன். ஸ்ட்ரக்சர் வைஸும் சொல்லிட்டாங்க, குரோமோசோம் மேக் பண்றது இந்த குரோமாட்டின் தான் அப்படின்ற டேட்டாவும் இருக்கு, ரைட்? அப்போ டிஎன்ஏ அப்படின்றப்பவே அங்கே ஜெனட்டிக்ஸ் அப்படின்றதும் கவர் ஆயிடுச்சு. ஸோ த பெஸ்ட் டெஃபினிஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the first codon to be deciphered and the amino acid it codes for respectively are AUG methionine, GGG alanine, UUU phenylalanine, TTT arginine. First codon. AUG ma'am. Sorry? Option A ma'am. A, okay. First codon to be deciphered. இந்த கோடான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் கேக்குறாங்க. Ma'am, option C. Yes, option C, UUU phenylalanine is the right answer. AUG அப்படின்றது மெத்தினன் கோட் பண்ணும், கரெக்ட் தான். அது ஸ்டார்ட் கோடான் அப்படின்னு பேரு. இங்க கேட்டது வந்து the first codon to be deciphered, கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் கோடான் எது scientifically அப்படின்றப்போ ஆப்ஷன் C. Then fifth question, E. coli cells with a mutated Z gene of the lac operon cannot grow in medium containing only lactose as the source of energy because they cannot synthesize functional beta galactosidase, they cannot transport lactose from the medium into the cell. The lac operon is constitutively active in these cells. In the presence of glucose, E. coli cells do not utilize lactose.
இசட்ஜின் மியூட்டேட்டா இருக்கிற பட்சத்துல ஈகோலை வந்து லாக்டோஸை க்ரோயிங் மீடியமா யூஸ் பண்ண முடியாது. ஏன்? அதுக்கான ரீசன்ஸ் ஆப்ஷன் 4ல இருந்து D, ma'am. in the presence of glucose, E. coli cells do not utilize lactose. அவங்க கேட்டிருக்கிறதே இந்த மீடியம் கண்டெய்னிங் ஒன்லி லாக்டோஸ் கரெக்டா, விச் மீன்ஸ் குளுக்கோஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி என்ன சொல்றாங்க, குளுக்கோஸ் இருக்கும்போது லாக்டோஸ் ப்ளேஸ் பண்ணாது. ட்ரூ, பட் கொஸ்டின்ல மீடியம் கண்டெய்னிங் ஒன்லி லாக்டோஸ், அங்க குளுக்கோஸே இல்லை. Option A, ma'am. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின்ல மியூட்டேட்டட் இசட் ஜீன் இருக்கா, நம்ம என்ன பார்த்தோம் இந்த இதுலயே, இசட் ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கெலக்டோசிடேஸ். அது இல்லைன்ற சாரி, இசட் ஜீன் வந்து மியூட்டேட்டடா இருக்கிற பட்சத்துல அது கோட் பண்ணக்கூடிய பீட்டா கெலக்டோசிடேஸ் வந்து ஃபங்க்ஷனலா இருக்காது. Some defect will be there due to the mutation. So option A is the right answer. In the transport lactose from the medium into the cell is nothing but it is talking about the enzyme permease coded by gene Y. Okay, then the lac operon is constitutively active in these cells. சம்பந்தமே இல்லை, ஆக்டிவ் கரெக்ட் தான், பட் மியூட்டேட்டட் இசட்ஜின் இருக்கிற பட்சத்தில் ஃபங்க்ஷனலாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Biomolecules from chemistry. The first question, products of hydrolysis of lactose are beta D galactose and beta D glucose, alpha D galactose and alpha D glucose, alpha D galactose and beta D maltose, beta D galactose and beta D fructose. Ma'am, option 1. Yes, option 1 is the right answer. Lactose அப்படின்னு நம்ம hydrolyze பண்ணும்பொழுது will get, which means lactose is made up of beta D galactose and beta D glucose. Second question, product of D glucose with HI, hydrogen iodide, is neopentane. Yes. Number 2, N-hexane is the right answer. இது எங்க இருக்கும், நம்ம அந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் ஒன்னொன்னா பண்ணுவோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ அப்படின்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த ஹச்ஐ வச்சு பண்ணும்போது we get N-hexane, meaning that it contains 6 carbon அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, then the main component present in starch and glycogen is amylose, glycose, amylopectin, cellulose. ஸ்டார்ச்லயும் கிளைகோஜன்ல இருக்கக்கூடிய காமன் காம்போனன்ட் இது. Amylopectin. எஸ், அமிலோபெக்டின் இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டார்ச்ல வந்து அமிலோஸும் இருக்கும் அமிலோபெக்டினும் இருக்கும், பட் கிளைகோஜன்ல இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி அமிலோபெக்டின். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, செல்லுலோஸ் வந்து செல் வால்ல இருக்கக்கூடியது, தனி காம்போனன்ட். தென் கிளைகோஸ் it might be a carbohydrate. Then the incorrect statement about nucleic acid is it is responsible for heredity, it is responsible for protein synthesis in a cell, it is a constituent of the chromosome, it is responsible for the transmission of chemical signals. Incorrect statement. Option 4, it is responsible for the transmission of chemical signals. Yes, option number 4 is the right answer. கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு நியூக்ளிக் ஆசிட் வந்து ஹெல்ப் பண்ணாது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் நியூரான் அந்த செல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட், அது ரெண்டுமே வந்து நியூக்ளிக் ஆசிட் கிடையாது. ஹெரிடிட்டி, எஸ், போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். தென் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறும், எம்ஆர்என்ஏ ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன் ப்ரோட்டீன் தான், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். தென் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூட் ஆஃப் த குரோமோசோம், கரெக்ட், genetic material அப்படின்றனால. So option 4 is incorrect. Then the secondary structure of protein is represented by alpha helix structure, beta pleated structure. Both 1 and 2. Yes, primary structure is nothing but ஒரு linear amino acid இருக்குது primary, இது ரெண்டும் secondary. tertiary அப்படின்றது அது இன்னும் கண்டென்ஸ் ஆகி ஒரு பால் மாதிரி இருக்கிறது. குவாட்டர்னரி வந்து மூணுமே சேர்ந்து இருக்கிறது. ரைட், குவாட்டர்னரியில வந்து எல்லாமே இருக்கும், பீட்டா பிளேட்டடும் இருக்கும், ஆல்பா ஹெலிக்ஸும் இருக்கும், டெர்ஷரியாவும் இருக்கும். தட் இஸ் குவாட்டர்னரி.
ஒரு என்சைம் ஃபங்க்ஷனலா இருக்கிறதுக்கு எந்த ஸ்டேஜ், எந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படும்? Tertiary. எஸ், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் தான் தேவைப்படும். கொஸ்டின் தெரியுதா physics? Yes, ma'am. Okay. The first question. In Young's double slit experiment, the light emitted from source has இது வந்து lambda, okay, is equal to 6.5 into 10 to the power minus 7 meter, and the distance between the two slits is 1 millimeter. Distance between the screen and the slit is 1 meter. Distance between third dark and fifth bright fringe will be. lambda இருக்கு, distance between the slits இருக்கு, then distance between slit and screen இருக்கு. அதை வச்சு நமக்கு தேர்ட் டார்க்குக்கும் ஃபிஃப்த் பிரைட்டுக்கும் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் பிரைட்டா பர்த்தா? சார் பிரைட் தான் சார். அது தப்பாக போட்டிருக்காங்கல்ல? எஸ் சார், எஸ் சார். ஓகே, அதான் கேட்டேன், பர்த்துன்னு போட்டிருக்கா. என்னடா பயாலஜி கொஸ்டின் இங்கே வந்துருச்சுன்னு பார்த்தேன். ஸ்க்ரீன் தெரியலிங்க ஜோதி. சார் இப்போ தெரியுது. ஓகே, பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு வந்து ஃபார்முலா என்ன? n lambda by d, n lambda into d by d, that is capital D by small d. capital D அப்படின்றது distance between slit and screen, small d ன்றது distance between the two slits. டார்க் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா 2n minus 1 lambda by 2 multiplied by capital D by small d. அப்போ என்னங்கிறது டார்க்குக்கு 3, பிரைட்டுக்கு 5. ரெண்டையும் ஃபைன் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get the answer. நான் மறுபடியும் ஃபார்முலா சொல்றேன். லைக் நியர் வேல்யூ அப்படி கெஸ் பண்ணியாலும் ஆன்சர் சொல்ல பாருங்க. டார்க் ஃப்ரிஞ்சுக்கு n lambda multiplied by capital D by small d. பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு தான் n lambda multiplied by capital D by small d. டார்க் ஃப்ரிஞ்சுக்கு 2n minus 1 multiplied by lambda by 2 multiplied by capital D by small d. Ma'am, option B.
Yes, option B, 1.63 millimeter is the right answer. Next question. Light is incident normally on a diffraction grating through which first order diffraction is seen at 32 degree. The second order diffraction will be seen at 84 degree, 48 degree, 64 degree, none of the above. இதுக்கான ஃபார்முலானா d sin theta is equal to n lambda. நமக்கு கொடுத்துருக்கிறது θ1, அவங்க கேட்டிருக்கிறது θ2. சரி, ஃபர்ஸ்ட் d sin θ1 is equal to n lambda அப்படின்றப்ப n is equal to 1னா இப்போ வெறும் lambda மட்டும் இருக்கும். அப்போ d வந்து கீழே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டினாமினேட்டராக போயிடும். sin θ1 is equal to lambda by d. Hold it. Then d sin θ2 is equal to 2 lambda. அப்போ 2 multiplied by lambda by dன்றது தான் sin θ2. lambda by d ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், sin 32 டிகிரியா. sin θ1 னா sin 32 டிகிரி. ஓகே, அப்போ sin 32 டிகிரி மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு வருதா. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ sin 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டா 2 டிகிரி இஸ் நாட் கோயிங் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ். இப்போ sin 30 எவ்வளோ, ஹாஃப், 1/2. 1/2 இன்ட்டு 2 இஸ் 1. இப்போ 32 டிகிரி அப்படின்றப்ப இட் வுட் பி கிரேட்டர் தென் 1, ரைட், சம்வாட் கிரேட்டர் தென் 1 தான். இப்போ கிரேட்டர் தேன் 1 அப்படின்றது ஃபார் டிஃப்ராக்ஷன் அது வந்து பாசிபிள் கிடையாது. புரியுதா? ஏன்னா கிரேட்டர் தேன் 1னா என்ன ஆகிடும், மோர் தென் 90 டிகிரின்னு மீனிங்கா. சைன் அந்த டேபிள் படி ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரி அப்போ என்ன ஆகாது, அந்த லைட் ரே வந்து ஸ்க்ரீனை போய் ரீச் பண்ணாது. ரீச் பண்ணாதப்போ எப்படி டிஃப்ராக்ஷன் பாசிபிளாக இருக்கும்? தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ sin θ ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா the diffraction is not possible. Option D, none of these is the right answer. Hope you understood. Next question. A diffraction pattern is observed during a beam of red light. What will happen if the red light is replaced by the blue light? No change takes place. Diffraction bands become narrower. Diffraction bands become broader. Diffraction pattern disappears. Red light பதிலா blue light வந்துச்சுன்னா அந்த diffraction எப்படி இருக்கும் comparatively? Option 3. Option 3யா? ஓகே, ரெட் லைட் அண்ட் ப்ளூ லைட் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது வேவ் லென்த் எதுக்கு அதிகம்? ரெட்டுக்கு தான் வேவ் லென்த் அதிகம். அப்போ ரெட் லைட் வந்து நான் ப்ளூ லைட்டை ரீப்ளேஸ் பண்ணேன்னா என்ன அர்த்தம், எனக்கு வேவ் லென்த் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேவ் லென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா டிஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா நேரோவர் ஆயிடும். இந்த டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது, ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. diffraction bands become narrower is the right answer. இது ஐ திங்க் ரொம்ப ஃபேமஸ். நல்லா புரிஞ்சுதுங்களா குழந்தைகளா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்னு நினைக்கிறேன்.
லுக்ஸ் லைக். ஸோ நல்லா புரியாதவங்க என்னன்னு கேட்டுக்க இன்னொரு தடவை. ஜோதி, கேன் யூ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின் ஐ மீன் த ஹோல் திங்? ஃபிசிக்ஸ் ஃபுல்லாவா இல்லை சார்? இல்லை இந்த கொஸ்டின், இந்த கடைசி இது டிஃப்ரெண்ட். ஆமாம், இது இல்லை ரெட் ப்ளூ அது. எஸ் சார். நமக்கு அந்த விப்கியோர் விசிபிள் லைட் ரேஞ்ச் இருக்குல்ல, விப்கியோர், அதில் வந்து வயலட்ல இருந்து ரெட் அந்த இதில் ட்ராவல் பண்ணும்போது வேவ் லென்த் அதிகமாகும். ரெட் லைட்டுக்கு வேவ் லென்த் அதிகம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, ரெட்டு போட்டால் தூரத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் தெரியணும் அப்படின்றப்ப தே ஹாவ் யூஸ் ரெட் லைட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். வந்து வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால டு கவர் அ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ரெட் லைட்க்கு மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கிறத நான் ப்ளூ லைட் கம்மியான வேவ் லென்த்துக்கு வந்து நான் மாற்றும் போது எனக்கு அந்த டிஃப்ராக்ஷன் பேண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா நேரோ ஆகுது. நேரோ இன் த சென்ஸ் ஃப்ரிஞ்சு விட்டு எல்லாம் சொல்றோம்ல, அது எல்லாமே கம்மியா இருக்கும். இது எந்த ஒரு லைட்டும் இப்போ விப்கியோர்ல வந்து இப்போ ஆரஞ்சுல இருக்கிறத நான் வைலட்டா மாத்துறேன் அப்படின்னாலும் இதே தான், டிஃப்ராக்ஷன் பேண்ட்ஸ் பிகம் நேரோவர். கிரீனா இருக்கிறத நான் ரெட்டா மாத்தினேன் அப்படின்னா என்ன ஆகும்? கிரீன் லைட், இங்க ரெட் லைட் இருக்கு கொடுத்துருக்காங்க, நான் கிரீன் லைட்ல இருக்கிறத நான் ரெட் லைட்டா மாத்துறேன். ஆப்ஷன் 3 தான் மேம். எஸ், பிகம்ஸ் ப்ராடர். ஏன்னா கிரீன் லைட்டை விட ரெட் லைட் வேவ் லென்த் அதிகம். அப்போ வேவ் லென்த் அதிகம்ன்றப்ப இந்த வித்தும் வந்து ப்ராடரா இருக்கும். ஸோ டிஃப்ராக்ஷன் பேண்ட்ஸ் பிகம் ப்ராடர். இவ்வளோதான் கான்செப்ட். நீங்க பேசிக்லி வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இதுல வேவ் ஆப்டிக்ஸ்ல இட் மோர் ஆஃப் வித் வேவ் லென்த் ஒன்லி. வேவ் லென்த் அதுக்கப்புறம் ஸ்லிட்டோட வித்து சேஞ்ச் ஆனால் என்ன நடக்கும், ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும், அதுக்கெல்லாம் வந்து பியூர் ஃபார்முலா தான். இப்போ நான் சொன்னேன் என் லேம்டான்னு சொன்னோம். அப்போ லேம்டாவை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு தீட்டா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷனும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் ஃபார்முலா பேஸ்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் இந்த வேவ் லென்த் அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு யூ ஹேவ் டு கம்பேர் கலர்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஃபிசிக்ஸ் லைட் வேவ் ஆப்டிக்ஸ் வந்து நிறைய ஒமிட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொன்னனால 3 questions தான் எடுத்தேன். இன்னைக்கு மார்னிங் தான் கொஸ்டின்ஸும் எடுத்தேன். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே. எஸ் சார். அது பரவாயில்ல. பேசிக்கலி இந்த கான்செப்டை தான் நீங்கள் குழந்தைங்க வந்து அது எப்படி அரைவ் பண்ணாங்க அந்த ஆன்சருங்கிறது மறுபடியும் நீங்கள் அசை போட்டு பார்த்துக்கணும். ஸோ தட் யூ வில் பி அப்படியே கெட்டியாக உங்கள் மனசில் அது பதியணும். அது இனிமேல் அந்த 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 ஃபோக்கஸ் அந்த சின்ன ஏரியாவில் எந்த கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி பதிலெல்லாம் இந்த மார்க் டெஸ்ட்டெல்லாம் வைக்கிற காரணமே you have to identify and then deep understanding of concept, comprehending the concept அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு தான் அதெல்லாம். அது நீங்கள் how do they arrive the ஆன்சர் வந்து அந்த கான்செப்ட் பொறுத்த ஈஸியாக பாருங்கள். டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நமக்கு கான்செப்ட் தெரியலன்னா வம்பாக இருக்கும். ஐ மீன் இந்த லாஸ்ட் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது கொஞ்சம் அடிஷ்னல் இன்புட்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸ்டார்ச்ல வந்து அமிலோஸும் இருக்கும், அமிலோபெக்டினும் இருக்கும்னு சொன்னோமா. அமிலோஸ் வந்து எத்தனை பர்சன்ட்னா 20%. ஓகே, அமிலோபெக்டின் தான் வந்து 80% ஸ்டார்ச் வந்து ஆக்குபை பண்ணும். அண்ட் தென் அமிலோஸ் வந்து சால்யூபிள் இன் வாட்டர், விச் மீன்ஸ் அதோட மாலிகுலர் வெயிட் வந்து கம்மின்னு அர்த்தம். இதே தான் அமிலோபெக்டின் வந்து இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஓகே, அண்ட் அமிலோஸ் வந்து பிரான்ச்டு. சாரி, அமிலோஸ் இஸ் நாட் பிரான்ச்ட். அமிலோபெக்டின் இஸ் ஹைலி பிரான்ச்ட். நீங்கள் கிளைகோஜனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டிஸ் ஃபுல்லாக வந்து பிரான்ச்சஸாக தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே. இதே இது ஸ்டார்ச்ல வந்து யூ வில் சி பிரான்ச்டு, அதுக்கப்புறம் ஒரு அன்பிரான்ச்டு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடிவாக போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா? எஸ் சார், ஷியோர். பெக்டின் என்பது ஒரு என்சைம். இந்த பெக்டின், பெப்பைன் இதெல்லாம் என்சைம். அந்த பெக்டின் எங்கே எந்த ஒரு ஃப்ரூட்லேருந்து கிடைக்குதுன்னா நம்ம பைனாப்பிள்லேருந்து பெக்டின் எடுப்பாங்க. அது பெக்டின் வந்து ஈஸியாக பைனாப்பிள்லேருந்து எடுத்துடலாம். The enzyme which I extracted from pineapple is called pectin, just for information. The enzyme that is extracted from papaya is called papain. ஸோ இதெல்லாம் பிளான்ட் பேஸ்ட் என்சைம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அனிமல் பேஸ்ட் என்சைம்ஸும் இருக்குது. பிளான்ட் பேஸ்ட் என்சைம்ஸ் வந்து மோர் பவர்ஃபுல் தேன் த அனிமல் பேஸ்ட் என்சைம். இப்போ இந்த நேச்சுரல் என்சைம்ஸ் எல்லாம் கிடைக்காதனால ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் என்சைம்ஸுக்கு போயிட்டாங்க நிறைய இடங்களில்.
ஸோ நீங்கள் என்சைமெண்ட் பார்த்த உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஏதாவது பொருள் வாங்கும்போது என்சைமெண்ட் போட்டிருப்பான். இப்போ நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா பெப்பைன் 0.005% போட்டிருப்பான். இனிமேல் பாருங்கள், இப்போ இது இந்த என்னமோ அந்த பேபி ஃபுட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த செல்லுலோஸோ என்னமோ அதெல்லாம் இருக்குல்ல, செர்லாக்கு, போன்விட்டா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெப்பைனோ பெக்டினோ 0.005% போட்டிருப்பான். ஸோ அது எல்லாத்துலேயுமே அந்த என்சைம் அது யூஸ் ஆகும். அந்த இது வந்து இஸ் டேக்கன், மோஸ்ட் ஆஃப் த திங் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பிளான்ட். பட் அனிமல் என்சைம்ஸ் ஆல்சோ தேர். ஓகே, அண்ட் அனிமல் என்சைம் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி தெரியுமா இருக்காது, இது பயோகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயோகான் அது வந்து ஒரு லேடி தான் அதனுடைய எம்டி. அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 30,000 crore, 30,000 கோடி அந்த 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 கம்பெனியோடைய டேர்ன் ஓவர். தே மேக் ஆல் என்சைம்ஸ் and that lady studied like you in India. I mean for 3வது 5வது படியே படிச்சுட்டு அவங்க அப்பா ஆஸ்திரேலியா போயிட்டார். ஆஸ்திரேலியாவில் அது வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பயோடெக்னாலஜி நம்மளாம் படித்து, அப்புறம் மைக்ரோபயாலஜி நம்ம படித்து, ஐ திங்க் டாக்டரேட் கூட வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் she came back to India and started this unit, and then in the unit today's turnover is 30,000. She is almost around 70-year-old lady by Majumdar, டாக்டர் மஜும்தார்னு சொல்லுவாங்க. கிரண் மஜும்தார், கரெக்டாக சொன்னோம். கிரண் மஜும்தார் நீங்கள் அடிக்கடி பேப்பரில் கூட நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தான் அந்த கம்பெனி தான் அந்த என்சைம் பண்ணுறதுல நம்பர் 1 in India. Just an additional information. Okay. Thanks sir. Yes, and amylopectin ரெண்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணும், which means it gives positive test for failings and tolerance reagent. அந்த டெஸ்ட்டுக்கு வந்து they both give positive test. அயோடின் டெஸ்ட் வந்து பண்ணும்போது அமிலோஸ் gives violet color or the bluish black color வந்து கொடுக்கும். இதே அமிலோபெக்டின் வந்து reacts with iodine and get reduced and gives red color. ஓகே, அப்போ ஸ்டார்ச் வந்து அயோடின் கொடுக்கறதுக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் தி அமிலோஸ். மேபி நம்ம வாட்டர் கூட சேர்த்து போடுறதுனால it gets soluble in water and gives the color. கிளைகோஜன் வந்து நீங்கள் அயோடின் கூட ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா it will give red color. ஓகே, இப்போ நான் இது சொல்றது எல்லாமே இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் கொஸ்டின் சால்விங். ஏன்னா இப்போ நமக்கு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் வந்து ஆடப் ஆயிருக்கிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ்ல இந்த காம்பவுண்ட் நேம் கொடுக்காம தே கிவ்ஸ் லைக் திஸ், த காம்பவுண்ட் எக்ஸ் கிவ்ஸ் திஸ் கலர் வித் திஸ் காம்பவுண்ட், தென் வாட் இஸ் த ப்ராடக்ட் வென் இட் ரியாக்ட்ஸ் வித் திஸ் காம்பவுண்ட் அப்படி கொடுத்து நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த காம்பவுண்ட் எக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் we can make up the second equation and find the product, right? ஸோ அதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. we have so many tests for carbohydrate. அந்த இதில் வந்து நிறைய டெஸ்ட் இருக்கு. நம்ம அடுத்த வீக்கும் அதே லெசன்ல டெஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிடலாம். யூஸ்வலாக இந்த கெமிக்கலில் வந்து க்ரீனாக இருந்தால் அது என்னவா இருக்கும்? காப்பராக இருக்கும். குப்ரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து கலர் வச்சே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எஸ் சார், சொன்ன மாதிரி இன்ஆர்கானிக் சால்ட் அனலைசிஸ் நமக்கு ஆடப் ஆயிருக்கு. நம்ம அதுவும் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரே இதாக பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஜோதி.